ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவி நடிகை ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நம்மளோட மெட்டி ஒலி ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல். அதே காம்போ வந்து மறுபடியும் மெட்டி ஒலி 2 அப்படின்றதுல வரப்போகுது அப்படின்ற அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் இவங்க வருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துருச்சு எனக்கு. எஸ், ரேவதி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்திருக்கான். ப்ரோக்ராமிங் ஹெட்டாக வந்து தந்தியில் வந்து அவங்க வந்து ப்ரமோட் ஆகியிருக்காங்க. அதை பற்றி அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபீலிங் வந்து பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இன்னையிலேருந்தே நான் சார்ஜ் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. தந்தி 1 சேனலையும் வந்து டேக் பண்ணி மை ப்ரைட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குங்க இவங்களோட இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது. ரேவதி இவங்க கேரக்டர் வந்து பவானி அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கடைக்குட்டி அப்படின்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டர். லாஸ்ட்டாக ஃபைனலாக அவங்க வீட்டோட கனவை நிறைவேற்றுற பொண்ணு இவங்கள தான் இருப்பாங்க. நல்லா படித்து ஃபாரின்லாம் போயிட்டு வரா மாதிரி. இந்த ஒரு ரியல் லைஃப்லேயும் அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மெட்டி ஒலி 2ல் வருவாங்களா பவானி கேரக்டரில்? வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன? ப்ரோக்ராமிங் ஹெட்டாக தந்தி டிவியில் இவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் ரேவதி உங்களுக்கு.